Hi guys, welcome to Editing Hotspot. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு Instagram DP photo editing எப்படி வந்து சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா Snapseed அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ गाइस இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா Snapseed அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. So guys, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரைட் சைடுல வந்து ஒரு பென்சில் மாதிரி ஐகான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா டபுள் எக்ஸ்போசர் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு Instagram PNG இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இத பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நீட்டா வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டா செட் பண்ணிக்கோங்க. So guys, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டைல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல உள்ள டிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. So guys, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த இமேஜ் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு சோ உங்களோட ஒரிஜினல் இமேஜ் வந்து ஆட் பண்ற எந்த போட்டோ எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த லேயர் ஐகான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு ஸோ டபுள் எக்ஸ்போசர் உள்ள சின்ன ஏரோ கிளிக் பண்ணி ப்ரெஷ் ஐகான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள இந்த இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ பேக்ரவுண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக ஜீரோவில் செட் பண்ணிட்டு ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா ஸோ ஃபேடான ஒரு லுக் வந்துட்டு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -12 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு டின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -10 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டியூன் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் பண்ணி 30 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு -10 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஸோ -10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு ஃபோட்டோ நம்ம செட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வார்ம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா -2, 3 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு கீழே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ லென்ஸ் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிளர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0 செட் பண்ணிக்கோங்க. ஸோ டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து இந்த பாயிண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. ஸோ விங்னட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 25 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரேஞ்சில் செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் வெயிட் பண்ணுவோம்.